வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பிம்பம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூக்களுக்கு மட்டும்தானா வாசனை? இடங்களுக்கும் உண்டு. ஆஸ்பத்திரிகளுக்கு, விளையாட்டு மைதானங்களுக்கு, சந்தை திடல்களுக்கு, முக்கியமாக ரயில் நிலையங்களுக்கு. வாசனை மட்டும்தானா? மனிதர்களுக்கு இருப்பது போல தனித்துவமான விசேஷ குணாம்சங்கள் கூட ரயில் நிலையங்களுக்கு உண்டு என்றுதான் எனக்கு பட்டது. தோ அந்த ஷோலாப்பூர் ஸ்டேஷனில் ஜிலேபிகளாய் மராத்தி எழுத்துகள் நிரம்பிய விளம்பர பலகைகள், நான் உட்கார்ந்திருந்த இரும்பு வர்ணமான சிமெண்ட் சோஃபாவை கடந்து போகிறவர்கள் பேசுகிற கன்னடம், செம்பருத்தி பூக்களாய் நடமாடும் தூரத்து போர்ட்டர்கள், கடகடவென சத்தம் எழுப்பியபடி நகரும் லக்கேஜ் டிராலிகள், மீன் மணக்கும் ஓலை கூடைகள், பத்திரிகைகளை கூவி விற்கிற சிறுவன், பளிச்சென்று கரை வைத்த பூனா புடவைகளை மகாராஷ்டிர கட்டாய் கட்டிக்கொண்டு ஆஸ்வாசமாய் தலைவாரி கொண்டிருந்த நடுத்தர வயது பெண், பக்கத்தில் குழந்தையுடன் போராடி கொண்டிருக்கிற அவள் கணவன் என்று என் பார்வையில் பட்ட ஒவ்வொன்றும் அந்த இடத்தின் குணாம்சத்தின் ஒரு பகுதியே போல தோன்றியது. அடே அப்பா, மனிதர்களில்தான் எத்தனை வகை! ஒவ்வொரு முகத்துக்கும் அந்த முகத்தில் உடல் அசைவில் வெளிப்படுத்துகிற பாவனைகளுக்கும் தான் எத்தனை எத்தனை வேறுபாடு! உலகத்தில் இருந்து விலகி நின்று உலகத்தையே வேடிக்கை பார்ப்பது இனிமையான அனுபவமாகத்தான் இருந்தது. அதிலும் வேடிக்கை பார்ப்பது என்பது குழந்தைகளுக்கும் என்னை போன்ற கவிஞர்களுக்கும் எப்போதும் சலிக்காத ஒன்று. கவிஞன் என்றதும் கேலண்டரை பார்த்து காந்தி ஜெயந்திக்கும் பொங்கலுக்கும் சுதந்திர தினத்துக்கும் கவிதை எழுதுகிற சித்திர கவி பேர்வழி என்றோ, கவி அரங்கங்களையும் பட்டிமன்றங்களையும் குத்தகைக்கு எடுத்து வைத்திருக்கிற சொற்சிலம்ப வல்லுனன் என்றோ, வரிக்கு வரி ரேட் பேசும் சினிமா கவியரசர் என்றோ என்னை எண்ணிவிட வேண்டாம். நான் பாரதியால் கெட்டு போனவன். என் மனைவி சொல்வது போல பொழைக்க தெரியாத மனுஷன். எப்படியோ என் 20 வருஷ இலக்கிய பணியை கௌரவிக்க பம்பாய் தமிழ் சங்கத்துக்கு தோன்றியிருப்பது ஆச்சரியம்தான். உள்ளூரிலே நம்மை ஒருத்தனும் கண்டு கொள்வது கூட இல்லை. அதற்கு என்ன காரணம்? நான் எழுதின கவிதையை விட படித்த கவிதை அதிகமாக இருந்ததினால் இருக்கலாம். படித்தது என்றால் அச்சு போட்ட புத்தகத்தில் இருந்து படித்து கொண்டதென்று அர்த்தம் இல்லை. உணர்ந்து கொண்ட கவிதைகள் அதிகம் என்று சொல்லலாம். காற்றில் நகர்கிற எச்சில் இலையிலும், தோ உதய காலத்து கீழே வானத்து சூரியனின் சின்ன பிம்பங்களாய் கொட்டி கிடக்கிற கமலா ஆரஞ்சு பழங்களிலும், புகையும் கரியும் மண்டி கிடக்கிற நகர்ப்புறங்களிலும், சாராய வாடை குப்பென்று வீச என்னை கடந்து செல்கிற குறவர் கூட்டத்து கிழவன் தன் தோளில் வைத்திருக்கிற குரங்கை கொஞ்சுகிற கொஞ்சலிலும் கவிதை படிப்பவன் நான். திடுக்கென்ற காலை உதறிக்கொண்டேன். சில்லிப்பும் மெத்து மெத்தென்ற உணர்வுமாய் பாதத்தின் மேல் ஏதோ வாயில்லா பிராணி உராய்வது மாதிரி உணர்வு. பார்வையை தாழ்த்தினேன். அட நாய்க்குட்டி! காலை விட்டு சற்றே விலகி மடிந்து கிடந்த பேண்டின் நுனியை அது வாயால் கவ்வி இழுத்தது. ஹலோ, வேண்டாம்டா, இன்னும் ஒரு இழுப்பில் நாராகி விடும்டா என் பேண்ட். நாம் வேறு விளையாட்டு விளையாடலாம், கொஞ்சம் பொறு. நான் சோஃபாவில் இருந்து வளைந்து நாய்க்குட்டியின் முதுகை தடவி கொடுத்தபடி என் கருத்தை அதற்கு தெரிவித்தேன். நாய்க்குட்டிக்கு என் பேச்சு ரசிக்கவில்லை. வெளியே புறப்படும் வேளையில் என் மடிமேல் ஏறிக்கொண்டு என்ன கெஞ்சினாலும் இறங்க மறுக்கும் என் சின்ன மகள் ரமாவை போல பிடிவாதமாக அந்த நாய்க்குட்டி பேண்ட் துணியை பற்றி இழுத்து கொண்டிருந்தது. நான் அதன் தலையை மெல்ல பற்றி அதன் வாயில் இருந்து என் பேண்டின் பகுதியை விடுவித்தேன். அதனிடமிருந்து சற்று விலகி நகர்ந்து உட்கார்ந்தேன். நாய்க்குட்டி நான் ஏதோ அதனுடன் விளையாட களத்தில் இறங்கிவிட்டதாக கற்பித்து கொண்டது. பின்னங்கால்களை தரையில் அமர்த்தி உட்கார்ந்தபடி நிமிர்ந்து என் முகத்தை ஒரு நொடி பொழுது பார்த்தது. பிறகு ஒரு செல்ல கொஞ்சலுடன் சின்ன துள்ளலாய் பாய்ந்தது. முன்னிலும் அதிகப்படியான துணி வாய்க்குள் போகுமாறு வலுவாய் கவ்விக்கொண்டு இப்படியும் அப்படியுமாய் தாவவும் குதிக்கவும் ஆரம்பித்தது. அட கோட்டிக்கார பயலே! இப்படி இழுத்து கிழித்து விட்டால் நாளைக்கு பம்பாய் தமிழ் சங்கத்தார் பரிசு வழங்கும் போது நான் இந்த கிழிந்த பேண்ட்டுடனா போய் நிற்பது? அது பற்றி நான் கவலைப்படுபவன் இல்லை. இருந்தாலும் திடீரென்று அவர்கள் இந்த டேமில் பீப்பிளே இப்படித்தானிடுவாங்க.
உன்னாலும் என்னாலும் எல்லா டேமில்ஸும் வாங்கி கட்டிக்கணுமா? நான் விடுவிப்பதும் விலகுவதும் நாய்க்குட்டிக்கு விளையாட்டு காட்டுவது போல தெரிந்திருக்க வேண்டும். அது முன்னிலும் உற்சாகத்துடன் விளையாடத் தொடங்கியது. தன் முகத்தை என் காலில் பதித்தபடி குதித்தது. பின்னங்காலில் அமர்ந்து பற்களால் என் பேண்டை கவ்வி பலத்தை பிரயோகித்து இழுத்தது. அடே மக்கு பயலே, நான் சொல்வதில் இருக்கிற நியாயத்தை காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் என்கிறாயே. நீ இப்படி பிரச்சனையை புரிந்து கொள்ளாதவனாயிருந்தால் நான் என்ன செய்வது? ம் என்றபடி நான் அதன் பிடியில் இருந்த துணியை சாமர்த்தியமாய் விலக்கி 2 கால்களையும் உயர்த்தி சோஃபாவின் மேல் வைத்து கொண்டேன். நாய்க்குட்டி ஏமாந்து போனது. பரிதாபமாய் முகத்தை வைத்து கொண்டு ஏதோ நான் அதனுடைய விளையாட்டு பொம்மையை அநியாயமாய் தட்டி பறித்து கொண்டு விட்டது போல என்னை ஏறிட்டு பார்த்தது. பார்வையாலேயே என் மேல் குற்றம் சாட்டியது. அதன் முகத்தை பார்க்கவே பரிதாபமாயிருந்தது. மனைவியின் பேச்சை கேட்டிருக்கலாம். எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு செட் அதிகமாக எடுத்து வந்திருக்கலாம். ஒரே நாளில் திரும்பிவிடத்தானே போகிறேன் என்று போட்ட துணியோடு புறப்பட்டிருக்க வேண்டியதில்லை. நாய்க்குட்டி நியாயம் கேட்கிற பாவனையில் என் எதிரே உட்கார்ந்திருந்தது. நாவினால் ஒலி எழுப்பி யாரோ நாய்க்குட்டியை அழைத்தார்கள். சத்தம் வந்த திசையை தேடி நாய்க்குட்டியும் நானும் ஏக காலத்தில் தலையை திருப்பினோம். சற்று தள்ளி குத்துச்செடி மாதிரி ஒரு சின்ன பெண் நின்று கொண்டிருந்தது. பளிங்கு பதித்த குழாய் அடியை அடுத்தாற்போல பிளாட்பாரத்தில் படித்து கொண்டிருந்த லம்பாடி பெண்ணின் குழந்தை அது. சாலை ஓரங்களில் புழுதியும் அழுக்கும் படிந்து நிற்கும் காட்டுச்செடி போல 6 மாதத்து அழுக்கை சுமந்து கொண்டு நின்றாள் அந்த சிறுமி. செல்ல கோபமாய் பிணங்கி நிற்கிற மகனை கெஞ்சியும் கொஞ்சியும் அழைக்கிற தாயின் பரிவுடன் அவள் மீண்டும் அந்த நாய்க்குட்டியை அழைத்தாள். நாய்க்குட்டி அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதில் சற்று தயக்கம் காட்டியது. என் அபிப்பிராயத்தை கோருவது போல என்னை உற்று பார்த்தது. பின்னங்கால்களை ஊன்றி அமர்ந்திருந்த நிலையில் இருந்து எழுந்தது. அந்த சிறுமியின் நட்புணர்வை தான் புரிந்து கொண்டதை தெரிவிப்பது போல வாலை அசைத்தது. நாய்க்குட்டியை நோக்கி 2 எட்டு எடுத்து வைத்தது அந்த பெண். அதன் பின் ஏதோ ஒரு மீறக்கூடாத எல்லை விதிக்கு கட்டுப்பட்டது போல சட்டென்று நின்றது. மீண்டும் நாவினால் ஒலி எழுப்பி நாய்க்குட்டியின் கவனத்தை ஈர்த்தது. அதற்குள் அந்த பெண்ணின் தாய் அவள் தன் அருகில் இல்லை என்பதை அப்போதுதான் உணர்ந்தவள் போல படுத்த நிலையிலேயே தலையை திருப்பி சோளம் பொறிவது போல கடமுடவென்று எதையோ சொன்னாள். அந்த பேச்சில் இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் விளங்கியது. அது அந்த குழந்தையின் பேர் பில்லு என்பது. தாயின் அதட்டலுக்காகவே காத்திருந்தது போல கண்ணாடி சில்லுகள் பதித்த முழங்கால் வரை தொங்கிய ஆடையை ஒரு கையால் சுருட்டி பிடித்து கொண்டு ஓடி வந்து தன்னை நோக்கி ராஜ கம்பீர நடையுடன் வந்து கொண்டிருந்த நாய்க்குட்டியை லபக்கென்று எடுத்து இடுப்போடு அணைத்தபடி ஓடிப்போய் தாயின் அருகே உட்கார்ந்து கொண்டாள் பில்லு. இதமான இளவெயிலில் குளிக்கிற சுகமாய் ஏதோ இன்ப நினைவில் திளைக்கிற மலர்ச்சியாய் பட்டை பட்டையான கண்ணாடி துண்டுகள் பதித்த பெரிய பாவாடையும் அதே மாதிரி பூ வேலைப்பாடு செய்த முதுகில் கயிறு முடிச்சிட்டு கிடந்த சோழியும் அடர்ந்த இரட்டை பின்னலும் முழங்கை வரை அடுக்கி இருந்த கனத்து அகன்ற தந்த நிறத்து வளையல்களுமாய் தலைக்கு அணையாக ஒரு அழுக்கு துணி மூட்டையை வைத்தபடி படுத்து கிடந்த அந்த லம்பாடி பெண்ணின் லாகவ அலட்சியத்திலும் அவள் அருகே நாய்க்குட்டியும் பில்லுவும் ஒருவரோடு ஒருவர் கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த பாங்கிலும் எனக்கு தேர்ந்த ஓவியரின் கைவண்ணம் தெரிந்தது. பில்லு நாய்க்குட்டியுடன் நிறைய விஷயங்கள் பேசினாள். பாவாடையை மேலே இழுத்து விட்டு கொண்டு முழங்காலின் கீழ் நாய்க்குட்டியை படுக்க போட்டு கொண்டு அழுக்கு தேய்த்து குளிப்பாட்டினாள். இல்லாத கிண்ணங்களில் இருந்து எதையெதையோ எடுத்து அதன் மேனி எங்கும் பூசுவதாய் பாவனை காட்டினாள். அதன் பிறகு நாய்க்குட்டியின் வயிற்றை நீட்டி முதுகை தடவி காலை நீட்டி மடக்கி காதின் மேல் பட்டுவிட்ட நீர் திவலையை துடைத்து யாரோ குழந்தையை குளிப்பாட்டுவதை அவள் பார்த்திருக்க வேண்டும். தாயாரின் தலைமாட்டு மூட்டைக்குள்ளிருந்து ஏதோ ஒரு துணியை உருவி ஈரம் போக நாய்க்குட்டியின் உடம்பை துடைத்தாள். ஏதோ ஒரு காகித பொட்டலத்தை பிரித்து அதற்குள் இருந்த தின்பட்டத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு ஊட்டி விட்டாள். கொஞ்ச நேர விளையாட்டில் நாய்க்குட்டிக்கு அலுத்து போயிருக்க வேண்டும். அது இப்படியும் அப்படியுமாய் நெளிந்து நெளிந்து பில்லுவின் இடுப்பில் இருந்து கீழே இறங்க அரும்பாடுபட்டு கொண்டிருந்தது. ஏதோ ஒரு வண்டி வந்தது. கூடவே பரபரப்பும் கூச்சலும். பிளாட்பாரத்தில் சிதறி கிடந்த நரிக்குறவர் கூட்டம் புறப்பட்ட ரயில் நிலையம் ஒன்றில் போய் சேரும் இடம் பற்றிய பிரக்ஞை இல்லாமல் ஏறிக்கொண்டது. சின்ன சின்ன மண் கலயங்களில் டீயை ஊற்றி விற்று கொண்டிருந்தான் ஒருவன்.
மசாலா டீயின் தூக்கலான சுக்கு கார வாடை புது மண் பாத்திரத்தின் மணத்தோடு சேர்ந்து சாதாரண டீயை அமிர்தமாக்கி இருந்தது. மெல்ல சுவைத்தபடி நிமிர்ந்த போது நாய்க்குட்டி எப்படியோ பில்லுவின் பிடியில் இருந்து தப்பி பக்கத்து தூணில் சாய்ந்தபடி ஒரு காலை மடித்து மறு காலை தரையில் விரித்தபடி உட்கார்ந்திருந்த தொழுநோய் பிச்சைக்காரனை நோக்கி நடை போட்டு கொண்டிருந்தது. துருப்பிடித்த ஒரு டப்பாவில் தண்ணீரும் இன்னொரு டப்பாவில் உணவையும் வைத்திருந்தான் அவன். ஒரு அழுக்கு பைக்குள் இருந்து பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து விரித்தான். அவனுடைய குறைமட்டு போன விரல்களால் துண்டாக்க முடியாதென்றோ என்னவோ யாரோ துண்டுகளாக்கி போட்டிருந்த சப்பாத்தி துண்டுகளை எடுத்து அதில் வைத்து கொண்டு வெறுப்பும் சலிப்பும் விரக்தியுமாய் சுளித்த முகத்துடன் அவன் சாப்பிட்டான். பார்வையோ எதிலும் ஊன்றாமல் வெறுமையை துழாவி அலைந்தவாறு இருந்தது. இதற்கிடையில் தன் தொழிலை மறவாதவனாய் சாப்பாட்டை நோக்கி குனிந்த தலை குனிந்தபடியே இருக்க அவனை சுற்றி மனிதர்கள் நடமாடுகிற சமயங்களில் மட்டும் இடது கையை உயர்த்துவதும் விரித்த கையில் அவ்வப்போது விழும்பவற்றை அவற்றுக்குரிய இடத்திலே பத்திரப்படுத்துவதுமாயிருந்தான். அவனுடைய பாதுகாப்பான ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனித்தபடி பாதுகாப்பான தொலைவில் உட்கார்ந்திருந்தது நாய்க்குட்டி. அவனுடைய பூரண அலட்சியத்தால் தைரியம் வரப்பெற்றது போல் எழுந்து நின்று தன் கருப்பு உடலை சிலிர்த்து கொண்டது. உச்சியின் மையத்தில் இருந்து காதை நிறைத்து பரவியிருந்த வெண்ணிற பகுதியை வலது பின்னங்காலினால் சொரிந்து கொடுத்தது. நின்ற இடத்தையே வளையமாய் சுற்றி வயிற்றை தரையில் அழுந்த கொடுத்து முன்னங்கால்களை முன்னால் பரப்பியபடி உட்கார்ந்தது. காதை விரைத்து நிமிர்த்தியது. குழறலாய் குரல் கொடுத்தது. பிச்சைக்காரன் நாய்க்குட்டியை சற்றும் சட்டை செய்யவில்லை. பிளாஸ்டிக் தாளில் இருந்து சப்பாத்தி துண்டுகளை அனிச்சையாய் எடுப்பதும் பிரக்ஞையற்று மெல்லுவதுமாயிருந்தான். நாய்க்குட்டி தலையை இடப்புறமாய் சரித்து கொண்டு அவனையே பார்த்தபடி இருந்தது. கடிகாரத்தின் பெண்டுல அசைவாய் அதன் விழிகள் வாய்க்கும் தரைக்குமாய் வந்து போன அவன் கை அசைவுக்கேற்ப அலைந்தன. மீறப்படாத எல்லை விதிக்கு கட்டுப்பட்டவள் போல பில்லு நாய்க்குட்டியை பார்த்தபடி குழாய் அடியில் நின்றிருந்தாள். பிச்சைக்காரன் உணவு துண்டங்கள் நிரம்பிய டப்பாவை கவிழ்த்தான். அதில் இருந்து விழுந்த ஒரு துண்டு தெரித்து பிளாஸ்டிக் தாளில் இருந்து சற்றே விலகி வெளிப்புறமாய் விழுந்தது. நாய்க்குட்டி அதை நோக்கி நகர்ந்தது. அவ்வளவுதான். அவன் தன் அருகே வைத்திருந்த மூங்கில் தடியை எடுத்து நாய்க்குட்டியின் தலையில் மடார் என்று அடித்தான். எனக்கு வலித்தது. கண்களை மூடிக்கொண்டேன். மண்டை உடைந்து ரத்தம் பீரிட நாய்க்குட்டி துடிப்பது மூடிய கண்களுக்குள் நிரம்பியது. ரயில் நிலையத்து சத்தத்தை துளைத்து கொண்டு காதிற்குள் பாய்ந்தது நாய்க்குட்டியின் தீன ஓலம். நான் மெல்ல கண் திறந்தேன். 2 கைகளையும் விரித்து கொண்டு அடிபட்ட நாய்க்குட்டியை நோக்கி ஓடினாள் பில்லு. அதை வாரி எடுத்து அணைத்து கொண்டாள். அடிபட்ட இடத்தை தடவி கொடுத்தாள். ஒரு குழந்தையைப் போல அதை தன் தோள் மேல் சாத்தி கொண்டு ஆஸ்வாசப்படுத்தினாள். பொருளற்ற ஒலிகளை எழுப்பி அதற்கு ஆறுதல் சொன்னாள். குழாய் அடி அருகே உட்கார்ந்து அதை தன் மடிமேல் வைத்து கொண்டு சீராட்டினாள். அவளது அன்பில் என் இதயம் நெகிழ்ந்தது. உருகி கரைந்தது. அவளது பரிவில் உலக மாதாவை தரிசித்தது. ஆகா பில்லு, நீ சிறுமியா? நீ வெறும் லம்பாடி பெண்ணா? இல்லை, நீ அன்னை, நீ பராசக்தி, நீ அகண்டாகரி, லோக அம்பிகை, இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தளித்தவள், இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் பெற்ற தாய். என் மனம் ஆனந்த லாகிரியில் மூழ்கி திளைத்து வெறி கொண்டு பிதற்றியது. நிமிர்ந்து பார்த்தபோது பிஸ்கட் துண்டுகள் இல்லாத வெற்று காகிதத்தை உதறி கொண்டிருந்த பில்லுவும் சற்று விலகி உட்கார்ந்திருந்த நாய்க்குட்டியும் என் கண்களில் பட்டார்கள். ஓ, உனக்கும் என் தோழனுக்கும் சாப்பிட ஏதாவது உனக்கும் உன் தோழனுக்கும் சாப்பிட ஏதாவது வேண்டுமா? நான் எழுந்து போய் பக்கத்தில் இருந்த பெட்டி கடையில் இருந்து கொஞ்சம் பிஸ்கட்டுகளை வாங்கி கொண்டு நடந்தேன். தோ வந்து விட்டேன் பராசக்தி. நீயும் நானும் உன் தோழனாகிய நாய்க்குட்டியுடன் மூவருமாய் உட்கார்ந்து இந்த பிஸ்கட்டுகளை உண்டு அவற்றை கௌரவப்படுத்தலாம் என்று சொல்லிக்கொண்டே பில்லுவை நோக்கி நடந்தேன். என் மனம் பூரித்து கிடந்தது. மனசுக்குள்ளிருந்த சந்தோஷம் தாளம் போட்டு சிந்து பாடியது. தனக்கு மிகவும் பக்கத்தில் என் காலடி ஓசையை கேட்ட பில்லு நிமிர்ந்தாள், பரபரத்தாள். தன் தாயின் தலைமாட்டில் இருந்த ஒடுங்கிய அலுமினிய கிண்ணத்தை எடுத்து என் முன்னால் நீட்டினாள். பாபு, பாபு என்று கெஞ்சி இறைஞ்சும் குரலில் எதையோ சொன்னாள். அவள் முகபாவம் மாறி போயிருந்தது. நாய்க்குட்டியை கொஞ்சிய முகம் இல்லை அது. அடிபட்ட நாய்க்குட்டியை மடியில் கிடத்தி ஆறுதல் சொன்ன முகம் இல்லை அது.
கருணையும் தாய்மையும் பொங்கிய அந்த விழிகள் எங்கே? பரிவும் பாசமும் பொங்கிய அந்த பார்வை எங்கே? அடியே பராசக்தி, நீயா? உன்னை பராசக்தி என்று துதித்து மரியாதை செய்ய அல்லவா நான் வந்தேன். நீயா பராசக்தி? உனக்கு பிச்சை கேட்க கற்று தந்த இந்த உலகம் அழிந்து போனால் என்ன? உன்னை இறந்துண்டு வயிறு வளர்க்க வைத்த சகல லோகங்களும் ஒழிந்து போனால்தான் என்ன? போகட்டும், ஒழிந்து தொலையட்டும். மனதின் சங்கீதம் நின்றது. இளகி பறந்த மனசு சுருங்கி சிறுத்து உறைந்து போனது. பிஸ்கட் பொட்டலம் என் கைகளில் இருந்து நழுவி அவள் முன் விழுந்தது. அவள் முகத்தை பார்க்க துணிவற்றவனாய் நான் நடந்தேன். ஷோலாப்பூர் ரயில் நிலையத்தின் குழப்பமான ஒலிகள் என் வெற்று மனத்தை நிரப்ப முயன்றன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.